அனைவருக்கும் ஜோதிட வணக்கம். ஸ்ரீ பத்மாசினி ஜோதிடம் சார்பாக இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஜோதிட தலைப்பு, உங்கள் ஜாதகத்தில் இந்த கிரகம் சேர்ந்து இருக்கிறதா? பொதுவாகவே கிரகம் அப்படின்றது சூரியன், சந்திரன், அங்காரகன், புதன், குரு, சுக்கிரன், சனீஸ்வரர், ராகு, கேது, இந்த நவ கிரகங்களை தான் நம்ம கிரகம் அப்படின்னு சொல்கிறோம். இதில் 12 ராசி கட்டத்தில் ஒவ்வொரு ராசியிலையும் இந்த 9 கிரகங்களும் ஏதோ ஒரு ராசியில் இருக்கும். சிலது தனியாக இருக்கும், சிலது சேர்ந்து இருக்கும். இந்த ஒரு குறிப்பிட்ட கிரகம் கேது அப்படின்ற ஒரு கிரகமும், இந்த புதன் அப்படின்ற ஒரு கிரகமும் எந்த ராசி கட்டத்தில் யாருக்காவது சேர்ந்திருந்தால், நான் இதை முழுக்க சொல்லிடுறேன். உங்களுக்கு கன்சல்டேஷன் தேவைப்பட்டதுனால் 9791084771 வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் கேட்கலாம், தட்சணைக்கு உட்பட்டு. உதாரண ஜாதகத்தில் விருச்சிக லக்னம், தனுசு ராசியில் செவ்வாயும் குருவும், மகரத்தில் சனீஸ்வரன், மீன ராசியில் ராகு, சிம்ம ராசியில் சூரியனும் சுக்கிரனும், இங்கே கன்னி ராசியில் கேதுவும் புதனும், துலாம் ராசியில் சந்திரன். இந்த ஒரு உதாரண ஜாதகம். இந்த ஜாதகம் படி இப்போ நம்ம கேது மட்டும்தான் சொல்கிறோம். குறிப்பாக கேது அப்படின்னு சொல்லும்போது சாயா கிரகம், ராகுவும் சாயா கிரகம். இந்த கேது சூரியனோடு சேர்ந்தால், சந்திரனோடு சேர்ந்தால், செவ்வாயோடு சேர்ந்தால், புதனுடன் சேர்ந்தால், குருவுடன் சேர்ந்தால், சுக்கிரனுடன் சேர்ந்தால், சனியுடன் சேர்ந்தால், ராகுவோட சேர்ந்தால் சொல்ல முடியாது. ஏன்னா கேதுலேருந்து 7வது இடம் ராகு. ராகுவும் கேதுவும் ஒன்றா ஒரே கட்டத்தில் வராது. சரிங்களா? இப்போ இதை மாதிரி கேது எந்த கிரகத்தோட சேர்றதோ அதுக்கு ஒவ்வொன்றுத்துக்குமே தனியான பலன்கள் உண்டு. அது சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படின்றவர் ஞானகாரகன் கேது. அவர் என்ன பண்ணுவார், அதுக்குண்டான வேலையை செய்வார். ராகு வளர்ச்சி, எக்ஸ்பேண்ட் பண்ணும். கேது கத்திரிக்கோல் கட் பண்ணி விடும். அப்போ ஒரு கல்யாண சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்க்கும்போது கேது எங்கே இருக்காருன்னு பார்க்கணும். 7வது இடத்துல கேது இருக்கார் அப்படின்னா சில பரிகாரங்கள் சிலதெல்லாம் செய்து அப்புறமா தான் கல்யாணம் பண்ணணும். இல்லைன்னா அது விபரீதமாகும். சில விஷயங்கள்லாம் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்துட்டேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா புதனுடைய ஆட்சி வீடு மிதுனமும் கன்னியும். அதில் கன்னி ராசியிலே புதன் உச்சம். கன்னி ராசியிலே புதன் உச்சம். இந்த கன்னி ராசியிலே புதனும் கேதுவும் இணைவு பெற்று இருக்கிறார்கள். சேர்ந்தார் போல இருக்கு புதனும் கேதுவும் கன்னி ராசியிலே. அப்போ என்ன இவர்களுக்கு, இந்த ஜாதகக்காரருக்கு என்ன அப்படின்னா, ஒரு பெண் சாபம் இவருக்கு இருக்கு. இவருக்கு பெண் சாபம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ பெண் சாபம் இருக்கு அப்படின்னா அதற்கு ஒரு சில, அதாவது சாபம் இருந்தால் அதுக்கு 100% அந்த சாபத்தோடைய இதை அனுபவித்தே தீரணும். அதுக்கு பரிகாரங்கள்னு செய்யும்போது அதோடைய தாக்கம் குறையும். பரிகாரம் செஞ்சாச்சுன்னா சாபம் போயிடாதும் அப்படின்னு இல்லை, கிடையாது. தோஷம் நிவர்த்தி ஆகிடுமா அப்படிலாம் கிடையாது. அதோடைய தாக்கம் குறையும். கண்டிப்பாக 5லேருந்து 10% இருக்கும். அந்த சாபமோ தோஷமோ கண்டிப்பாக இருக்கும். இப்போது ஒரு சுகர் டெஸ்ட்டு பண்ணுறோம். சுகர் டெஸ்ட்டு பண்ணும்போது இந்த HbA1c அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. இந்த HbA1cயில் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு ரொம்ப சுகர்லாம் எக்கச்சக்கமாக சாப்பிட்டுட்டு ப்ராப்பர் எக்ஸசைஸ் பண்ணாமல் அது மாதிரிலாம் இருக்கும்போது என்ன ஆகும், 12%, 13% இது மாதிரி போக போக என்ன ஆகும், கண்ணு போகும், அடுத்தது கால் விரல் எடுத்துருவாங்க. இது மாதிரிலாம் கஷ்டங்கள்லாம் இருக்கும். அதனால தான் குறிப்பாக நீரிழிவு குறைபாடுகள் இருக்கிறவங்களுக்கு, டயாபிட்டிஸ் பேஷண்ட்டுக்கு, அவங்களுக்கு இந்த ஃபாஸ்டிங் பிபி HbA1cன்னு ஒன்று சொல்லுவாங்க. அது 3 மாதத்துக்கு ஒரு தடவை அதை பார்த்து அதோடைய ரத்த அளவு எப்படி இருக்குன்னு பார்க்கறது. அப்போ ஒரு குறிப்பிட்ட லெவல் வரும்போது குட், அடுத்தது ஃபேர், பேட், ஒஸ்ட், இந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ
நம்ம ப்ராப்பராக நம்ம வந்து மாத்திரைகள்லாம் சாப்பிட்டோ இன்சுலின் மருந்து செலுத்திக்கிட்டு வந்தால் எனக்கு சுகரே போயிடுச்சின்னு யாராவது சொல்ல முடியுமா? முடியாது. ஏன்னா சுகருடைய தாக்கம் குறையும். HbA1c 12% இருக்குது அப்படின்னா அந்த 12%ன்றது அப்படியே குறையலாம், நல்லபடியாக கண்ட்ரோல் பண்ணி குறையலாம். 9%, 8%, 7% இதை மாதிரி வரும். இப்போ இந்த 7% வந்தாச்சுன்னா 7, 6 இதை மாதிரி ஒரு வித்தின் தி லெவல் கண்ட்ரோலில் கொண்டு வரலாம். அது பெஸ்ட். அதே மாதிரி ஒரு ஸ்திரீ சாபம், பெண் சாபம் இருக்குது அப்படின்னா அந்த பெண் சாபத்துக்கு உண்டான பரிகாரங்கள், அது சரியாகிறதுக்கு உண்டான பரிகாரங்களை செய்யும்போது அந்த சாபத்தோடைய தாக்கம் குறையும். அதனால் ஒவ்வொரு கட்டத்திலையும் கேதுவோட எந்த கிரகம் இருக்கோ, சார் எனக்கு வந்து கேதுவோடைய சூரியன் இருக்கார், சூரியன் இருக்கார், இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் அது ஒரு தோஷம். சூரியனோட கேது இருந்தால் அது ஒரு தோஷம். சூரியனோடைய சந்திரன் இருக்கார், அதுக்கு என்ன பண்ணலாம்? அது ஒரு தோஷம். சூரியனோட செவ்வாய் இருக்கார் அப்படின்னா அது என்ன தோஷம் இருக்கா? அது ஒரு தோஷம். எல்லாமே இருக்கு. ஏன்னா இதே இது மற்ற கிரகங்களுக்கு அப்படி கிடையாது. கேதுவோடைய புதன் இருந்தால் பெண் சாபம்னு சொல்லிட்டேன். கேதுவோடைய குரு இருக்கார், அப்போ அதுவும் அங்க ஒரு சாபம் இருக்கு. கேதுவோடைய சுக்கிரன் இருக்கார், அங்க ஒரு சாபம் இருக்கு. கேதுவோடைய சனி இருக்கார், நியூட்ரல், அதாவது அவ்வளவா சங்கடப்பட வேண்டாம். அவங்க ஒரு உதாரணத்துக்காக இதை நான் சொல்றேன். அவங்கவுங்க ஜாதகத்தை பாருங்க. கேது தனியா இருந்தார்னா சந்தோஷப்பட்டுக்கோங்க. கேது கூட ஏதாவது கிரகம் இருந்தார்கள் என்றால் உங்களுக்கு தேவைப்படும்னா, ஜோசிய மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்னா, நாம் வாழ்க்கையில நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க எங்கிட்ட தான் கொடுக்கணும்னு இல்லை, உங்க பக்கத்தில் இருக்கிற ஜோசியர்கள், உங்க ஏரியாவில் இருக்கிற ஜோசியர்ஸை நீங்க அப்ரோச் பண்ணி கேட்கலாம். அப்போ நீங்க அவர் என்ன சொல்றாரோ அதுபடி செய்யலாம். சப்போஸ் உங்களுக்கு யாரும் இல்லை, உதவி பண்றதுக்கு யாரும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு என்ன தோஷமா சாபமா அப்படின்றத உங்களுக்கு சொல்லி அதுக்கு உண்டான பலன் இது என்ன பண்ணணும், பரிகாரம் என்ன பண்ணணுன்றத சொல்கிறோம். இந்த 9791084771 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தகவல் கொடுங்க. உங்களை அதுக்கு உண்டான பதில் நான் இங்கே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி, இந்த ஸ்ரீ பத்மாசினி ஜோதிடம் இதுவரையும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பட்டன் கொடுங்க, தம்ஸ் அப் பட்டன். நிறைய பேருக்கு இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அது மாதிரி உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தாலும் கமெண்ட் கொடுங்க. நீங்கள் கமெண்ட் கொடுத்தீங்கன்னா ரொம்ப உங்களுடைய என்ன நீங்கள் சொல்கிறீங்களோ, கருத்துக்கள் என்ன சொல்கிறீங்களோ அதன்படி செயல்படுத்துவோம், முன்னேற்றத்துக்கும் வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லி அடுத்த யூடியூபில் நாம் சந்திப்போம். நன்றி.